ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி தங்கத்தாமரை பதிப்பகத்தோட அஃபிலியேட் ப்ரோக்ராம் மூலமாக எப்படி லைஃப் டைமுக்கு பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணலாம்ங்கிறத டீட்டெயிலாக கவர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் அஃபிலியேட்டாக எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கூகுளுக்கு போய் தங்கத்தாமரை பதிப்பகம்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். எங்களோட வெப்சைட் உங்களுக்கு ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா டாப் சென்டரில் அஃபிலியேட், ஹோம், ப்ராடக்ட்ஸ், பிளாக், அபவுட் அஸ்னு நிறைய மெனு ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் அஃபிலியேட்னு இருக்கிற மெனுவை கிளிக் பண்ணி அதுக்கு கீழே அஃபிலியேட் ரிஜிஸ்ட்ரேஷன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். உடனே உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸ் இருக்கும். அதில் யூசர் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம்னு இருக்கிறதுல ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. இமெயில்னு இருக்கிற இடத்துல நீங்கள் ஆக்டிவாக யூஸ் பண்ணுற இமெயில் ஐடியை கொடுங்க. அப்புறம் உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கிற மாதிரி ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. இந்த பாஸ்வேர்டை தான் நீங்கள் அஃபிலியேட்டாக லாகின் பண்ணும்போது தர வேண்டியிருக்கும். வேணும்னா உங்கள் டைரியில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பேமெண்ட் இமெயில்னு இருக்கும். இதுக்கும் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்த இமெயில் ஐடியாவே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தான் ஒரு முக்கியமான ஐட்டம், வெப்சைட்னு கேட்கும். இந்த இடத்துல நீங்கள் எந்த சோஷியல் மீடியா மூலமாக எங்களோட ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதோட லிங்க் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, அது மூலமாக ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உங்கள் யூடியூப் சேனலோட லிங்க்கை காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். அடுத்து ஹவ் வில் யூ ப்ரொமோட் அஸ்னு இருக்கும். நீங்கள் எப்படி ப்ரொமோட் பண்ண போகிறீங்கிறத இங்கே டைப் பண்ணுங்கள். அடுத்து அக்ரி டு அவர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த செக் பாக்ஸை செக் பண்ணுறதுக்கு முன்னாடி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கிளிக் பண்ணி ஒரு வாட்டி ஃபுல்லாக படித்து பாருங்கள். இதில் தான் உங்களுக்கு கமிஷன் எப்படி கால்குலேட் ஆகுது, அஃபிலியேட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது, எப்போது நீங்கள் சம்பாதிச்ச கமிஷன் உங்களுக்கு வந்து சேரும்னு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். ஸோ இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை ஒரு வாட்டி ஃபுல்லாக படிச்சுட்டு அப்புறம் அக்ரின்னு கொடுங்க. அடுத்து ஐ ஆம் நாட் ரோபோட்னு கிளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டரை கிளிக் பண்ணுங்கள். இப்போது யுவர் அஃபிலியேட் அக்கௌண்ட் இஸ் கரண்ட்லி பீயிங் ரிவ்யூட்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஷோ ஆகும். அவ்வளோதாங்க, ஃபஸ்ட் ஸ்டெப் ஆஃப் அஃபிலியேட் ரெஜிஸ்ட்ரேஷன் இதோட முடிஞ்சிருச்சு. இப்போது உங்கள் மெயிலுக்கு போய் இன்பாக்ஸில் செக் பண்ணி பாருங்கள். எந்த மெயிலும் வரலனா ஸ்பேம்க்கு போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட அஃபிலியேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரெக்வஸ்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம், கூடிய சீக்கிரத்தில் உங்களோட அப்ளிகேஷனை ரிவ்யூ பண்ணி தகவல் சொல்கிறோம்னு ஒரு மெயில் வந்திருக்கும். மோஸ்ட்லி 1 or 2 டேஸ்லேயே அப்ரூவ் ஆகிடும். அடுத்தது கேஒய்சிக்காக உங்களோட ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், அப்புறம் உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு மெயில் வரும். உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் அனுப்பும்போது நீங்கள் கரண்ட்டாக இருக்கிற இடத்தோட அட்ரஸ் ப்ரூஃப் அனுப்புங்க. அப்போ தான் ரிவ்யூக்காக ஏதாச்சும் ப்ராடக்ட் நாங்கள் அனுப்புகிறதா இருந்தால் கரெக்டாக உங்களுக்கு வந்து சேரும். பேங்க் டீட்டெயில்ஸ் எதுக்குன்னா கமிஷன் ஜென்ரேட் ஆகும் போது உங்களுக்கு மந்த்லி பே அவுட் பண்ணுறதுக்காக. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் மெயிலில் அனுப்புனதும் மோஸ்ட்லி நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டேயில் உங்களோட அஃபிலியேட் ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். உங்கள் மெயிலை செக் பண்ணி பாருங்கள், உங்களோட அஃபிலியேட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ரூவ்டுன்னு மெயில் வந்திருக்கும். இதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்ட் கொடுத்து உங்களோட அஃபிலியேட் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணணும். உங்கள் அஃபிலியேட் அக்கௌண்ட் லாகின் பண்ணினதும் உங்களோட டேஷ்போர்டில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அஃபிலியேட் லிங்க்குங்கிற டேபை கிளிக் பண்ணுங்கள். அதில் நீங்கள் உங்களோட அஃபிலியேட் லிங்க்கை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புது டேப் ஓப்பன் பண்ணி அதில் எங்களோட வெப்சைட்க்கு போங்க. அதில் நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதோட லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. இல்லை அந்த ப்ராடக்ட் இருக்கிற மொத்த கேட்டகரியோட லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு அஃபிலியேட் டேஷ்போர்டுக்கு வாங்க. அஃபிலியேட் லிங்க் டேமில் ஜென்ரேட் அஃபிலியேட் லிங்க்னு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் காப்பி பண்ண கேட்டகரியோட லிங்க்கை பேஸ்ட் பண்ணுங்கள். ஜென்ரேட்டை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் கிளிக் பண்ண அடுத்த செகண்டே உங்களோட யூனிக்கான அஃபிலியேட் லிங்க் ஜென்ரேட் ஆகிடும். நீங்கள் இந்த லிங்க்கை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோஸ் க்ரியேட் பண்ணும்போது உங்களோட யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் மறக்காமல் போய் பேஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டமர்ஸ் ப்ராடக்ட் வாங்கினா தான் உங்களுக்கு கமிஷன் வந்து சேரும். நீங்கள் இந்த லிங்க்கை QR கோடாக கூட வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ப்ராடக்ட்ஸ்லாம் ப்ரொமோட் பண்ணுறீங்களோ எல்லா ப்ராடக்ட்ஸுக்கும் உங்களோட அஃபிலியேட் லிங்க்கை மறக்காமல் ஜென்ரேட் பண்ணி உங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து அஃபிலியேட் டேஷ்போர்டில் வேறு என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். கமிஷனுங்கிற டேப்பில் நீங்கள் எவ்வளோ கமிஷன் ஜென்ரேட் பண்ணியிருக்கீங்கன்னு காமிக்கும். விசிட்டுங்கிற டேப்பில் உங்களோட அஃபிலியேட் லிங்க்கை எத்தனை பேர் பார்த்துருக்காங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். பே அவுட்டுங்கிற டேப்பில் உங்களுக்கு எவ்வளோ பேமெண்ட் வந்திருக்குங்கிற டீட்டெயில்ஸ் தெரியும். குக்கி டியூரேஷன் 365ன்னு இருக்கிறத கூட நீங்கள் உங்கள் டேஷ்போர்டில் பார்க்கலாம். கமிஷன் ரேட் 20%ங்கிறதும் இங்கே ஷோ ஆகும். வீடியோவில் 15ன்னு இருக்கும், ஆனால் இப்போ 20%க்கு கமிஷன் ஏற்றி. நீங்கள் ஒரு ஹோம் மேக்கராக இருந்தாலும், நீங்கள் ஒரு 9 to 5 ஜாப்க்கு போகிறவங்களாக இருந்தாலும், நீங்கள் காலேஜில் படிச்சுட்டு இருந்தாலும் உங்களால் ஒரு 2 hours வாரத்துக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா லைஃப் டைமுக்கு பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணதுக்கு இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் ஒரு அருமையான சான்ஸ். கண்டிப்பாக இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாருக்காவது பணம் தேவை இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம் ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.